என்னுடைய புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ஒரு முஸ்லீம் பெண் சொல்வாள் ஆனால் அவள் அல்லாஹ்வுடைய பார்வையில மனோரீதியாக விபச்சாரம் செய்து விட்டாள். இதற்கு பிறகும் விஜயை ஒரு முஸ்லீம் ஆதரிப்பானால் உலமாக்கள் கூடிய சீக்கிரம் விஜயை ஆதரிப்பவர்கள் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இலைமை போட்டு முர்த்ததுகள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அதனால வந்து முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய பி டீம் சி டீம்லாம் இல்லை, பிஜேபியுடைய மெயின் டீமே அவன் தான். ஒரு கொடூர புத்தி கொண்ட இந்த விஜய்க்கு பின்னால இனிமேலும் ஒரு முஸ்லீம் போவானே ஆனால் அவன் முஸ்லீம் சொல்லக்கூடாது, அவன் சங்கீன் தான் சொல்லணும். இவ்வளோ காலமா விஜய் விஜய்ன்னு சொன்னவன் இப்போ ஜோசப் விஜய்ன்னு சொல்றான். அது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பூர்லையும் 300 வருஷம் பள்ளிவாசல போன வாரம் இடிச்சுவிட்டு யோகி டிக்ளேர் பண்றான். வரக்கூடிய தேர்தலில் இஸ்லாமியர்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க? லீக் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் முஸ்லிம்களை மீண்டும் தீவிரவாதிகளாக காட்டியிருக்கக்கூடிய வன்மம், பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல், இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மௌலானா ஷம்சுதீன் காசிமி நம்மளோட இருக்காங்க. மௌலானா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். மௌலானா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். மௌலானா, இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருச்சு அப்படிங்கிறது ஒரு இன்னைக்கு வைரலாக இருந்துட்டு இருந்தது. அதில் அதோட வைரலாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த படத்துலையுமே முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக காட்டியிருக்கிறாங்க, காசு வாங்கிட்டு இவங்களாம் பாம்பு வைப்பாங்க, மக்கள் புழங்கக்கூடிய இடங்களை பாம்பு வைப்பாங்க, இந்த காட்சிகள் இருக்கு, மக்கள் பெரிய அளவு கொந்திச்சு போயிருக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன பண்ணலாம்? அதாவது நம்ம வந்து இவர் போன வருஷம் இஃப்தார் நடத்தும் போதே சொன்னோம், இவர் வந்து தமிழ்நாட்டு ரொம்ப ஆபத்தானவர். இந்த விஜய் இவர் வந்து ஒரு நடிகனாவோ அல்லது ஒரு ஆட்சியாளராகவோ வரல. இவன் வந்து ஃபுல்லாக பிஜேபியினுடைய பிளானிங்கை தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணுறதுக்கு பிஜேபியால் நேரடியாக முடியல. அதில் பிஜேபியுடைய நான் பி டீம் சி டீம்னு சொல்ல மாட்டேன், பிஜேபியோட ஏ டீம் இவர் மெயின் டீமாக வர்றவர் வந்து பிஜேபி நேரடியாக வர முடியாதனால இப்போது கபலீகரம் பண்ணுறதுக்காண்டி பேக்ரவுண்ட் வழியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ நாளுக்கு நாள் எலெக்ஷன் நெருங்க அது ஊர்ஜிதமாயிட்டு வருது. ஏன்னா சிபிஐ வச்சு கடைசியாக ஒரு விஜய் போய் டெல்லிக்கு போய் அந்த கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ என்கொயரின்னு போட்டு போகும்பொழுது அங்கே நடந்த பேரமே என்ன அப்படின்னு சொன்னால், இவர் நேரடியாக எங்களோட கூட்டணி வைங்கன்னு வலியுறுத்தும் போது அழுத்தம் கொடுக்கும்பொழுது நான் நேரடியாக வைக்க மாட்டேன், ஜெயிச்ச பிறகு கூட சேர்ந்துக்கிறேன். ஏன்னா நேரடியாக கூட்டணி வச்சாக்கா முஸ்லீம் மக்களை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது மக்களும் வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தீண்டத்தகாத கட்சியாக தான் இன்றைக்கி வரையும் பார்க்குறது. பிஜேபி மட்டுமல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், பன்றியோடு சேர்ந்த கண்ணுக்குட்டியும் மலந்திங்கிற மாதிரி அது பன்றி குட்டியாக தான் எல்லாமே பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். பிஜேபியோட போய் அதிமுக சேர்ந்தால் அதுவும் மலந்திங்க வேண்டியது தான் பிஜேபியோட. அப்படிங்கிறனால எல்லாருமே பிஜேபி வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தான் பார்க்குறாங்க தமிழ்நாடு மக்கள். இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி வந்து நம்ம நேரடியாக நான் வச்சா ஒரு சீட்டும் வாங்க முடியாது, அதனால் நான் நின்று எவ்வளோ ஓட்டை பிரிக்க முடியுமோ பிரித்து நான் வந்து என்ன ஜெயிக்கிறேன்னா 10 சீட்டோ 20 சீட்டோ ஏதோ ஜெயிச்சு ஆட்சி அமைக்க தேவைன்னா உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் டீல் பேசிட்டு வந்திருக்காருன்னு அரசியல் விமர்சகர்லாம் சொன்னாங்க. அதுதான் இப்போ உண்மையாகிட்டு வருது. இந்த நேரத்தில், இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஜனநாயகன் படம் வந்து அவர் விரும்பி வந்துச்சா விரும்பாமல் வந்துச்சா, அவருக்கு தெரிஞ்சு வந்துச்சா தெரியாமல் வந்துச்சா தெரியல. எனவே இந்த நேரத்திலையும் அதாவது ஜனநாயகன் வந்து என்னுடைய கடைசி படம்னு சொல்கிறாரு. அது இந்த தமிழக தேர்தலை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட்ட படம்னு பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. அதனால தான் வந்து இவருக்கு வந்து இது கிடைக்கல, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் பேசினாங்க. அப்படி கடைசி படம் தமிழ்நாட்டு தேர்தலை முன்வைத்து தான் எடுக்கப்பட்ட படம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த படத்தையே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக்கி முஸ்லீம்களை தீவிரவாதியாக்கி, குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை வச்சு மதுரையில் குண்டு வெடிக்கிற மாதிரி இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இவங்க முழு நோக்கமே கலவரத்தை வச்சு இந்துக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யணும். யூபியில் என்ன பண்ணாங்க? யூபியில் யோகி ஓப்பனாக பேசினான், 80% 20%. நீங்கன்னா 80% கூட சேர்க்க போறீங்களா, 20% கூட சேர்க்க போறீங்களா, எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டுலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு யூபியில் எந்த மாதிரி ஒரு மத வெறியை ஊட்டி பிரதமர் முதல் கொண்டு யோகி முதல் கொண்டு இவங்களாம் வந்து ஒரு மத வெறியை ஊட்டி மக்களை பாகுபடுத்தி அதில் வாக்குகளை அறுவடை பண்ணாங்களோ அந்த பாலிசியை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். இது முழுக்க நான் சொல்லுவேன், ஜனநாயகன் என்பது விஜயுடைய படமோ அல்லது விஜய் சொல்லி அமைந்த படமோ அல்ல. இது முழுக்க பிஜேபியுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் முன்னிட்டு ஒரு கலவரம் வரணும், அந்த கலவரத்தை வச்சு அவன் வந்து ஓட்டு அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கம். அதுக்கு அவன் கையில் எடுத்த பெரிய ஆயுதம் தான் திருப்பரங்குன்றம். இந்த ஒரு விஷயத்தில் அதாவது உண்மையான முஸ்லீம்கள், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்த முஸ்லீம்கள், உண்மையான ஈமானுள்ள முஸ்லீம்கள்,
இந்த ஒரு விஷயத்துக்காகவாது அவங்க திமுக மேலே 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும், 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், திமுக ஆட்சி மேலே எனக்கே என்ன கேட்டால் இப்போ நான் மணிக்கணக்கில் விமர்சனங்கள் சொல்லுவேன். இருந்தாலும் கூட இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை கையாண்ட ஒரு விஷயத்துக்காகவே திமுகவுக்கு முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு அல்ல, தமிழகத்தினுடைய அமைதிக்கு ஆதரவான நிலைப்பாடு. தமிழகம் ஒரு அமைதி பூங்கா அப்படிங்கிறதுக்காக திமுக அந்த அமைதி பூங்காவை தக்க வைப்பதற்காக திமுக எடுத்த ஒரு நிலைப்பாடு. அதில் முஸ்லீம்களும் ரொம்ப அறிவோடு நடந்துக்கிட்டாங்க. என்னன்னு சொன்னால் இப்போ பிஜேபிக்காரனுக்கு திருப்பரங்குன்றத்தில் அவன் ஜட்ஜாக இருக்கட்டும், அல்லது வந்து வக்கீலாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் இருந்த கவர்னராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன கோவம்னா நீங்கள் இந்த விஷயத்தை முஸ்லீம்கள் ரியாக்ட் பண்ணலை. அவன் தான் திரும்ப சொல்கிறான், முஸ்லீம்களே அமைதியாக இருக்கிறாங்க, நீ கவர்மெண்ட் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுற, முஸ்லீம்களே அமைதியாக இருக்கிறாங்க, நீ கவர்மெண்ட் பிரச்சனை பண்ணுற, இதான் நோக்கம். அப்போ முஸ்லீம்கள் இதில் தெளிவாக இருக்கிறாங்க, கவர்மெண்ட் நியாயமாக இருக்கும் பொழுது நம்ம இதில் பெரிய விஷயம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்னு தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இது அவனால் ஜீரணிக்க முடியல, பிஜேபியால் ஜீரணிக்க முடியல. என்ன பண்ணுறான், நான் எதிர்பார்த்த ஒன்று தானேடா, நீ கிளந்து எழுணும், நீ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், அதில் நான் வந்து கலவரம் பண்ணணும், கத்தி தூக்கணும், 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்குன்னு கட்டணும், துளுக்கான வெட்டு துளுக்கசியை கட்டு நான் கத்தணும், நீ அதை வந்து ட்ரிகர் ஆகணும், ட்ரிகராக நீ போட்டுக்கணும், 2 பேர் கலவரம் நடக்குது, கலவரத்தை வச்சு நாங்கள் அறுவடை பண்ணோம். இதான் நோக்கமே. அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டீங்களடா அப்படிங்கிறது தான் பிஜேபிக்கு முழு கோவம். அந்த கோவத்தை தணித்துக் கொள்வதற்கு அவர்கள் கையாண்ட கடைசி ஆயுதம் தான் இந்த ஜனநாயகங்கிறது. இல்லை, அந்த படத்தில் நல்ல முஸ்லீம்களும் காட்சிகள் காட்டுறாங்களே, அவங்க காட்டி ஆகணும்ல. முஸ்லீம்களை அறிவட்ட முஸ்லீம்களை முட்டு கொடுக்க வைக்கிறதுக்காண்டி காட்டி ஆகணும்ல. நான் சொல்லுவேன், இதற்கு பிறகும் அந்த சினிமா மோகங்கிறத வச்சு பிஜேபிக்கு முட்டு கொடுத்தான்னா அவன் ஒரு முஸ்லீமே இல்லை. நான் தெளிவாக ஃபத்வாவே கொடுப்பேன், அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியாது. இதற்கு பிறகும் இவ்வளோ ஆனதுக்கு பிறகும் முஸ்லீம்களை பல படங்களை இதுக்கு முன்னாடி பல படங்களை தீவிரவாதியாக காட்டியிருக்கான், பல படங்களை மோசமாக காட்டியிருக்கிறான். இந்த கடைசியாக நடந்த இந்த திருப்பரங்குன்றம் மேட்டரை வச்சு மதுரையில் குண்டு வெடிக்கிற மாதிரி காட்டியிருக்கான், அது முஸ்லீம்கள் தான் வைக்கிற மாதிரி காட்டியிருக்கிறான். யாரோ ஒரு அப்பாய் கேட்குறாரு, இவ்வளோ மருந்து தான் நிறைய உயிர் போகுமே பாய் அப்படின்னு கேட்க, பாய் சொல்கிறார் செத்தா சாவட்டும் அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய வன்மத்தையும் எவ்வளோ பெரிய ஒரு கொடூர சிந்தனையும் கொண்டது. இவ்வளோ முஸ்லீம்கள் மீது வன்மமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வச்சு பகடக்காயை வச்சு ஓட்டு அரசியல் வாங்க நினைக்கிற ஒரு கொடூர புத்தி கொண்ட இந்த விஜய்க்கு பின்னால் இனிமேலும் ஒரு முஸ்லீம் போவானேனால் அவனை முஸ்லீம் சொல்லக்கூடாது, அவன் சங்கின்னு தான் சொல்லணும். அவன் ஈமானை இழந்த மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நீ எந்த அரசியல் கட்சியிலும் வந்துருப்போ, நீ திமுக ஓட்டு போடு, காங்கிரஸுக்கு ஓட்டு போடு, கம்யூனிஸ்ட் ஓட்டு போடு, அண்ணா திமுக ஓட்டு போடு, யாருக்குன்னா ஓட்டு போட்டு போ, அது பிரச்சனை இல்லை. நம்முடைய ஈமானா நம்முடைய வாழ்க்கையால் அரசியலான வரும் பொழுது ஒரு மூமின் ஈமானை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே அரசியல் முக்கியத்துவம் கொடுக்காது. திமுகவே எனக்கு பிடிச்ச கட்சியாக இருக்கட்டும், ஆனால் அங்கே என்னுடைய ஈமானுக்கோ என்னுடைய இஸ்லாத்துக்கோ அங்கே ஒரு பங்கமாக வந்தால் அங்கே திமுக தூக்கி எரிஞ்சிட்டு என்னுடைய ஈமானை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஏன் முஸ்லீம்கள் ஏன் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறது இல்லை? அவன் நம்ம ஈமானை பறிக்க பார்க்குறான். நம்முடைய ஈமானை இல்லைன்னா இப்போ நரேந்திர மோடி எவ்வளோ நல்லதாக செய்யறான், நரேந்திர மோடி செய்யாமல் இருக்கிறான். தமிழ்நாட்டு பாரதிய ஜனதாலே எவ்வளோ நல்லவங்க தானே செய்வாங்க. அதனால் அதே ஒரு அரசியல் கட்சி அங்கீகரித்து முஸ்லீம் ஓட்டு போட்டு போக வேண்டியதானே. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தீண்டத்தகாதவங்களை கருதுகிற மாதிரி தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் 100 முஸ்லீம்களும் பிஜேபி வந்து ஒதுக்கப்பட்ட கட்சியாக தீண்டத்தகாத கட்சியாக ஏன் கருதுறான்னா அவன் நம்ம ஈமானுக்கு ஆபத்து. அவன் ஏதோ அரசியல் கட்சி ஆட்சி பண்ணுறான், பாலிட்டிக்ஸ்க்கு வரான், எலெக்ஷன் நிற்கிறான், ஓட்டு வாங்க போகிறான், அது நான் 4ஆந்தர 3ஆந்தர அரசியல் கட்சி மாதிரி இல்லை, நம்முடைய ஈமானுக்கு எதிரான கட்சி. அந்த நிலையில் சற்றும் மாறுபடாத வித்தியாசப்படாத விஜய்க்கும் ஒரு முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுவானால் அவன் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய முஸ்லீமாக தான் இருப்பான். எப்படி வேலூர் இப்ராஹிம் மாதிரி அவன் இஸ்லாத்தோட வெளியே போன முர்த்ததாக தான் அவனை பார்க்குறோம். அவன் எத்தனை பேர் தொப்பி போட்டுதான் சரி, எவ்வளோ பேர் கோட்டு போட்டுதான் சரி, அவனை முர்த்ததாக தான் முஸ்லீம் பார்க்குறாங்க, காஃபிராக தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு விஜயை ஒரு முஸ்லீம் ஆதரிப்பானால் சினிமா முகத்தை மட்டும் வச்சு, சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சு, அவன் சினிமாவில் பெரிய ஆள் நல்ல ஆளுன்னு காட்டு, இது காரணமாக வச்சு இதற்கு பிறகும் விஜயை ஒரு முஸ்லீம் ஆதரிப்பானேனால் உலமாக்கள் கூடிய சீக்கிரம் விஜயை ஆதரிப்பவர்கள் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிமை போன்று முர்த்ததுகள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இல்லை, பெண்கள் நிறைய பேர் ஆதரிக்கிறத பார்க்க முடியுது. என் வீட்டுக்காரர் விஜய்க்கு ஓட்டு போடலாம், சோத்துல விஷத்தை வச்சிருவேன், எனக்கு என் வீட்டுக்காரோட விஜய் தான் அதிகமாக பிடிக்கும். அது நான் தான் சொல்லுவேன். அதாவது முஸ்லீம் அல்லாத பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்னா பாவம், அப்பாவி பெண்கள். அவங்களுக்கு வந்து நல்லது கெட்ட தெரியாது, வழிகாட்டுதல் கிடையாது, மார்க்கம் கிடையாது, குரான் கிடையாது, ஹதீஸ் கிடையாது, அது உங்களுக்கு எந்த விதமான வழிகாட்டுதல் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் சரி பாவம் சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை ஒரு முஸ்லீம் பெண்ணும் சொல்கிறாள் என்றால் அவள் நரகத்தின் படுகொலிக்கு போகிறான்னு அர்த்தம். நரகத்தின் படுகொலிக்கு போகிறாள். தன்னுடைய ஈமானை பாழாக்கி தன்னுடைய கணவனுக்கு இணையாக விஜயை ஹராமாக்கி ஹராமான அதாவது மனோரீதியாக விபச்சாரம் பண்ணிட்டாவோ, உடல் ரீதியாக செய்யலை தவிர மனோரீதியாக என்னுடைய புருஷனோட எனக்கு விஜய் தான் ஒருத்தன் பிடிக்கணும் ஒரு முஸ்லீம் பெண் சொல்வாள். ஏனால் அவள் அல்லாவுடைய பார்வையில் மனோரீதியாக விபச்சாரம் செய்து விட்டாள், அப்படிதான் சொல்லணும். அதனால் முஸ்லீம் பெண்கள் வெறும் இந்த சினிமா கவர்ச்சிங்கிறத பார்த்து அல்லது இளைஞர்கள் வெறும் இந்த சினிமா கவர்ச்சிங்கிறத பார்த்து நீங்கள் மயங்கிடாதீங்க.
இது வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்கிறாரு, நம்ம காலகாலமாக திமுகவுக்கும் அதிமுக மாற்றி போட்டு சலிச்சு போயிட்டோமே, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்குலாம் எந்த தகுதியும் விஜய்கிட்ட கிடையாது. ஏன்னா முழுக்க அவன் குறிப்பாக அவனுடைய உள்நோக்கத்திற்கு முழுமையான ஒரு ஆதரமாக வந்தது தான் இந்த ஜனநாயகத்துடைய பட ரிலீஸுங்கிறது. அதனால் வந்து முழுக்க பிஜேபியினுடைய பி டீம் சி டீம்லாம் இல்லை, பிஜேபியுடைய மெயின் டீமே அவன்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது. அந்த பணத்தை காப்பாற்றணும். பிஜேபி தமிழ்நாடு இது நான் சொல்லலை, வடநாட்டில் உள்ள உலமாக்கள், லக்னோவில் உலமாக்கள், தேவபந்து உலமாக்கள், இப்போ மூத்த மார்க்க அறிஞர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க, அவங்க தமிழ்நாட்டு அரசியல் ஆழமாக பார்க்குறாங்க. வடநாட்டில் உலமாக்கள் சமீபத்தில் ஒரு உலமாக்கள் டீம் போய் தேவபந்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே முக்கியமான உலமாக்களை பார்த்துருந்து என்கிட்ட சொன்னாங்க, அசத்து நீங்கள் விளங்கி வச்சிருக்கிறத விட ரொம்ப தெளிவாக அந்த உலமாக்கள் விளங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெளிவாக என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, விஜய்லாம் வந்து முழுக்க பிஜேபியால் உருவாக்கப்பட்டவன் தான். ரஜினிகாந்தை வச்சு கேம் விளையாடலான்னு பார்த்தாங்க, ரஜினிகாந்த் கொரோனாவை காட்டி தன் உடல்நிலை காட்டி தப்பிச்சுக்கிட்டாரு. இப்போ அடுத்து மாட்டினோம் வந்து விஜய். அதாவது விஜய் வச்சு உள்ளவர் நினைக்கிறான். இனிமேலும் தமிழக உலமாக்கள் தூங்காதீங்க, இந்த விஷயத்தில் வந்து தமிழக உலமாக்கள் அசல்ட்டாக இருக்காதீங்க, கவனக்குறைவாக இருக்காதீங்க, விஜய்க்கு எதிராக நீங்கள் பெரிய அரசியல் காலம் தமிழக உலமாக்கள் காணணும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி இதை பாமர மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, எங்களை மாதிரி ஆளுங்க சொல்கிறத கேட்டால் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா விஜய்க்கு நமக்கு என்னங்க வன்மம், விஜய்க்கு நமக்கு என்ன வன்மம், விஜய் எந்த இல்லை திரிஷாவோட தப்பானது, எந்த அரசியல் திரிஷாவோட நடிகையோட தப்பான தொடர்பு வைக்கல, எந்த அரசியலில் தான் சுத்தம், இல்லை அவன் வந்து வருமான வரி ஏமாத்துறான், எந்த அரசியலில் தான் ஏமாத்தலை, நம்ம அதெல்லாம் பார்க்கவே இல்லை. விஜய் வந்து ஒழுக்கத்தில் கேடு கட்டவன், அவன் வந்து பெண்களை வந்து ஆபாசமாக நடித்தான், அசிங்கமாக நடித்தான், எந்த நடிகை நடிக்கலை. எல்லாரும் என்ன சொல்லலாம், கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, கழுத வீட்டில் முன் விட்ட வேற பின் விட்ட வரலாம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். நம்ம அதெல்லாம் சொல்ல வரவே இல்லை. இவன் கொள்கை ரீதியாக பிஜேபியினுடைய டீமாக இறக்கப்பட்டவன், பிஜேபி தமிழகத்தை கபலீகரம் செய்வதற்காக, முஸ்லீம்களுடைய ஈமானை பாழ்படுத்துவதற்காக பிஜேபியில் களமிறக்கப்பட்டவன் விஜய் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அவர் தன்னை ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவராக சொல்றாரு. இவ்வளோ நாளாக விஜய் இருந்தவர் இப்போ ஜோசப் விஜய் தான் அறிமுகப்படுத்துறாரு. அப்படிதானே ஏமாற்ற முடியும். ஏன்னா பிஜேபி வந்து முழுக்க சிறுபான்மைக்கு எதிரான கட்சி. அப்போ அதுவும் பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் தான். இவ்வளோ காலமாக விஜய்னு சொன்னவன் இப்போ ஜோசப் விஜய்னு சொல்கிறான். அது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் இது பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட். இந்த அளவுக்கு அவனுக்கு அரசியல் அறிவு, அரசியல் ஞானம்லாம் கிடையாது. அவன் வந்து ஜஸ்ட்டு டைரக்டர் வலது காலத்துக்கும் இடது காலத்துக்கும் அவர் பொம்மை, அவ்வளோதான். அவன் வந்து சினிமா நடிக்கிற ஒரு பொம்மை. டைரக்டர் எப்படி ஆட்டுவிப்பானோ அப்படி ஆடக்கூடிய பொம்மை. இவ்வளோ காலமாக ரீலில் ஆடுனா இப்போ ரியலாக ஆடுறான், அவ்வளோதான் வித்தியாசம். ரீலில் நடித்தான், பின்னாடி இருந்து ஒரு டைரக்டர் இயக்கணும், இப்போ பின்னாடி இருந்து பிஜேபி இயக்கிறோம், அவ்வளோ வித்தியாசம். அவனை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக பேசுவதற்கோ சொந்தமாக இயங்குவதற்கோ அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது, எந்த நாலேஜும் கிடையாது. முழுக்க அவனை பின்னாடி இருந்து இயக்குவது பிஜேபி. இதுக்கு வரைக்கும் ஒரு டைரக்டருக்கு பின்னாடி இருந்து இயங்கினா, இப்போ பிஜேபி பின்னாடி இருந்து இயங்குறான், அவ்வளோ வித்தியாசம். சரி மேடம், இப்போ அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ புதுசாக அந்த கேந்திர வித்யாலய பள்ளிகளில் இந்த இந்தி திணிப்பு கூடிய சீக்கிரமே மும்மொழியை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டை டெல்லி இந்த அளவுக்கு ஆக்கிரமிக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய தேர்தலில் இஸ்லாமியர்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்கிறீங்க? இஸ்லாமியர்கள் நம்ம சொல்லி தான் முடிவு எடுக்கணும் இல்லை, மாஷா அல்லாஹ் அவங்க தெளிவான முடிவில் இருக்கிறாங்க. ஒரு சில மார்க்கம் தெரியாத, இஸ்லாம் தெரியாத, மார்க்கம் தெரியாத, கல்லூரியில் கல்லூரி படிப்பை மட்டும் படித்து ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் பேர்தாங்கி இளைஞர்கள் இனிமேலாக தௌபா செய்யுங்க. உங்களுடைய நல்லொழுக்கத்தை கற்றுக்கிட்டு நம்முடைய ஈமான், அல்லாஹ் கொடுத்த ஈமான் முக்கியம் நினைங்க. அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் இங்கே திமுக தான் ஆதரிச்சாகணும். ஏன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் அது ஏடிஎம்கே, திமுக மாற்று ஏடிஎம்கே கபலீகரம் பண்ணிட்டான். அடுத்து மாற்றா நினைக்கக்கூடிய கட்சி டிவிக்கே மறைமுகமாக கபலீகரம் பண்ணிட்டான். வேறு வழியே இல்லை முஸ்லீம்களுக்கு. அப்போ இங்கே வந்து நான் திரும்ப அதான் சொல்கிறேன். எனக்கு இப்போ ஸ்டாலினை பற்றி பேசுன்னு சொன்னால் 1 மணி நேரம் விமர்சனம் எடுத்து வைப்பேன் ஸ்டாலின் மேலே. உதயநிதி ஸ்டாலின் மேலே 2 மணி நேரம் விமர்சனம் எடுத்து வைப்பேன். திமுக செஞ்ச ஊழலை பேசுவேன்னா 3 மணி நேரம் உட்காந்து பேசுவேன். இப்போ எனக்கு நான் திமுகவுடைய கைக்கூலியோ இல்லை திமுக எனக்கு காசு கொடுத்தோ இல்லை, திமுக பற்றி ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் ஒரு ஊழல்வாதியை ஒதுக்கிறதுக்கோ அல்லது வந்து ஒரு அரசியல்வாதியை நல்ல ஆட்சியாளர் தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது ஒரு மாற்று வேணுங்கிறதுக்காண்டியோ அல்லது வாய்ப்பு கொடுத்தா பார்க்கலாமே அப்படிங்கிற சூழ்நிலை அல்ல. முஸ்லீம்கள் தமிழ்நாடு மாதிரி அமைதி பூங்காவாக நிம்மதியாக தொழுதுகிட்டு வணங்கிக்கிட்டு அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, இல்லை யூபி மாதிரி தினம் செத்து பிழைக்கணுமா என்பது தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். அதனால தான் முஸ்லீம்களை சொல்கிறோம், முஸ்லீம்களே இது நாம் ஈமானோடு வாழ வேண்டியதான் முக்கியம். இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு யூபியில் வந்து நினச்ச நேரத்தை நினச்ச பிள்ளைசில் அடிக்கிறோம்.
300 வருஷம் பள்ளிவாசலை போன வாரம் இடிச்சுவிட்டு யோகி டிக்ளேர் பண்ணுறான். ஏன்னா கண்ட இடத்துல பள்ளிவாசல் கூட உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இது? கண்ட இடத்துல பள்ளிவாசல் கூட உங்கள் அப்பா 300 வருஷமாக இருக்குது பள்ளிவாசல். அது என்னவா ஒழுங்கான டாக்குமெண்ட் இல்லையா? அது என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இடம் இது அப்பா மூட்டு சொத்தா? அந்த மாதிரி வெறிப்பேச்சு வெடிச்சது மட்டும் இல்லாமல் இது உங்கள் அப்பா மூட்டு சொத்தா, அவங்க கண்ட இடத்துல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இது அரசாங்க சொத்து அப்படின்னு சொல்லி திமிரோட பேசுறது, ஆணவத்தோட பேசுறது, முஸ்லீம்களுக்கு கூனி குறுகி பண்ணிக்கிறது, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஹக்கை கூட நியாயமான உரிமை கூட கிடைக்க முடியாமல் அவங்க அப்படியே கூனி குறுகி போய் வாழக்கூடிய நிலை தமிழகத்தில் வரணும்னு சொன்னால் முஸ்லீம்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இல்லையா தயவு செஞ்சு நான் குறிப்பாக முதியவர்களால் வந்துலாம் பெரியவங்களாம் தெளிவாக இருக்கிறாங்க, இளைஞர்களை தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் முஸ்லீம்களாக வாழுங்க, மோமிங்களாக வாழுங்க. நம்ம ஒரு அற்பமான ஒரு சினிமா கவர்ச்சிக்கு பயந்து ஆசைப்பட்டு அவனுடைய சினிமா மோகத்துக்கு ஆசைப்பட்டு அவன் கையங்காலையும் ஆட்டுறதை பற்றி ஏமாந்து நம்ம ஈமானை இழந்துடக்கூடாது என்பதுதான் முஸ்லீம் இளைஞர்களுக்கு நான் வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்க மோனா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமான பல்வேறுபட்ட நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்துறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.